சார் இது அவங்க ஊரு ஜனத்துக்கு தானே சார் பிரச்சனை. இந்த மாதிரி டாரிஃப் போடும்போது அவன் பர்ச்சேஸ் பண்ற விலை ஏறிடும். அவன் கை காசு தானே நிறைய குறையில. அவன் கை காசு போகும். ஃபர்ஸ்ட் உங்களை மிரட்டி பணிய வைக்கலாம்னு ட்ரை பண்றது. சரி, அன்பார்ச்சுனேட்டா நம்ம ஆளுங்க பயப்பட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்போ நம்ம மீடியால வர நியூஸ் அங்க சூரத்ல மூடிட்டாங்க, இங்க மூடிட்டாங்க, 3 ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, இதெல்லாம் ஒரு வியாபாரம் பண்றவங்களுக்கு சிம்பிளா ஒரு விஷயம் தெரியாதுன்னு. ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா நினைச்சீங்கன்னு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க ஒரு பிசினஸ் மேனா நினைச்சீங்க, நீங்க வீட்டு பாயில ஒரு டீ கடை வச்சுக்கிறீங்க, ஒரு துணி கடை வச்சிருக்கீங்க, வேற ஏதோ ஒரு சின்ன பிசினஸ் பண்றீங்க, அந்த ஊர்ல குட்டி கலவரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கடையை ஒன்ஸ் ஃபார் ஆல் பிசினஸ் க்ளோஸ் பண்றீங்களா இல்ல கடையை ஒட்டி 3 நாள் மூடி வச்சுக்கீங்களா? வணக்கம் பிளான் வித் பார்த்தா நேயர்களே. இந்த வீடியோவை நம்ம இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ற டேட்டு 28 ஆகஸ்ட். கடந்த ஒரு 3-4 நாட்களா பார்த்தா நிப்டியோட க்ளோசிங் பிரைஸ் ஏறுமுகமா போல இறங்குமுகமா வந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய எக்ஸ்போர்ட்ஸ் மீதான டாரிஃபை 25% 50% ஏத்திட்டார். இதனால பல செக்டர்ஸ் அடி வாங்கியிருக்கு. நம்ம ஊர்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் பொழுது மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸ் ஆன நாம என்னென்ன விஷயத்தெல்லாம் இப்போ யோசிக்கணும், கொஞ்சம் சிந்திச்சு காசை இருக்கணுமா, பாஸ் பண்ணணுமா, ரெடீம் பண்ணணுமா, இல்ல ஸ்டே இன்வெஸ்டடா தொடரணுமா, இதெல்லாம் பத்தி நீங்க சார் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மகன், வாங்க. 25-50 ஆயிருக்கு. நாளைக்கு 50-75 ஆகுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. சரி, ஏன்னா அவர் சொல்ல நம்ம கேட்க மாட்டோம், போன் பண்ணா நம்ம எடுக்க மாட்டோம். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் திஸ் எக்ஸ்போர்ட் டாரிஃப் கேம் சார்? இல்லை, இப்போ நம்ம சுச்சுவேஷன் எடுத்து பார்க்கலாம். இந்தியா பெரிய மேஜரா எக்ஸ்போர்ட் பண்றது கொஞ்சம் சில செக்டர்ஸ் தான் பண்ணிருக்கோம். ஜுவல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடியே 3 ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ணி நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி தள்ளி விட்டுருப்பாங்க. உண்மை உண்மை உண்மை. அதோட எஃபெக்ட் உங்களுக்கு செப்டம்பர்ல தெரியாது. ஏன்னா அவன்கிட்ட வர வேண்டிய பில்லிங் எல்லாம் இருக்கும். செப்டம்பர் அக்டோபர்ல பில்லிங் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது என்னன்னா யூஎஸ்க்கும் இம்பாக்ட் வருது. ஏன்னா யூஎஸ்க்கு அங்க செக்ரட்டரி பேசுறதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு வெறுப்புல ஒரு ஆள் பேசுவார்ல, நான் மிரட்டி பார்த்தா என்னடா இவனுங்க எப்படி பண்றான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தோணில தான் வருது. அப்படின்னா அதனால மோடி வாரு அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சார் இது அவங்க ஊரு ஜனத்துக்கு தானே சார் பிரச்சனை. இந்த மாதிரி டாரிஃப் போடும்போது அவன் பர்ச்சேஸ் பண்ற விலை ஏறிடும். அவன் கை காசு தானே நிறைய குறையில. அவன் கை காசு போகும். ஃபர்ஸ்ட் உங்களை மிரட்டி பணிய வைக்கலாம்னு ட்ரை பண்றது. சரி, அன்பார்ச்சுனேட்டா நம்ம ஆளுங்க பயப்பட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இந்தியா பெரிய கண்ட்ரி, 140 கோடி மக்கள் இருக்காங்க. அவனுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குல்ல. நீ எது ஒண்ணு நெகோசியேஷனா பிசினஸ் மேன் எப்படி பேசணும், நெகோசியேட் தான் பண்ணணும். நீ அடாவடி பண்ணக்கூடாது இல்ல. எடுத்த உடனே அடாவடி பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷன் வர முடியாது. சோ அதனால என்ன ஆகும், நம்மளுக்கு இப்போ யூஎஸ்க்கும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுது. இப்போ இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்டாண்டை டைலூட் பண்ணி யாரோ ஒருத்தர் டைலூட் பண்ணோம், இல்லாட்டி யாரோ கிவ் அண்ட் டேக்கா எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இப்ப இருக்கிறாங்க. இப்போ இந்தியா பொறுத்தவரைக்கும் மேபி பங்குச்சந்தை மேபி 1 மாசம் 1.5 மாசம் கூட கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல கூட இருக்கலாம். பட் பை அண்ட் லார்ஜ் மார்க்கெட்ல என்ன ஒரு ஃபீலிங்னா ரொம்ப நாளைக்கு இது ஓடாது, மாறிடும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல இருக்காங்க மார்க்கெட். இன்னைக்கு ராம்ஜி அகர்வால் கூட ஒரு இதுல பேசும்போது ஒரு 2 மாசத்துக்குள்ள இதுக்கு சொல்யூஷன் வந்துடும், பெருசா மார்க்கெட் இம்பாக்ட் இருக்காருன்னா ஒரு ராம்ஜி அகர்வால் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அது மாதிரி வெட்ரன்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருக்குதான் இருக்கு. லாஸ்ட் வீக் வரைக்கும் நினைச்சாங்க 27th எதனா ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிடும் அப்படின்னு மார்க்கெட்ல பரவலா ஒரு பிலீஃப் இருந்தது. அதனாலதான் பாத்தீங்கன்னா மார்க்கெட் இந்த சுச்சுவேஷன் கூட இல்ல, அதுக்கு முந்தின வாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு 5 நாள் 6 நாள் தொடர்ந்து ஏறினே கண்டினியூஸா வந்துனே இருந்தது. அப்போ அதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஏதாவது 27th ஒரு பிரேக் த்ரூ வந்துடும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் பிரேக் த்ரூ வரலன்னா கூட பட் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்ப எப்படினாலும் இது ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது, இதுக்கு ஏதாவது ஒரு வழி வந்துடும். ஏன்னா அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. யூஎஸ்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, ட்ரம்ப்பும் மோடியும் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க, டாப் லெவல்ல நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. 2 பேரும் நல்லதுதான், பட் வில் பி ஆல் தி சேனல்ஸ் வில் பி ஓபன் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் மார்க்கெட் வியூ பண்ணுவாங்க, பாசிட்டிவா வியூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தா மார்க்கெட் பாசிட்டிவா வியூ பண்ணுவாங்க. அது ஒரு சைடு பாசிட்டிவா வியூ பண்றது கிடையாது. எஃப்ஐஎஸ் என்ன பண்றாங்க, செல் பண்ணினே இருக்காங்க. மார்க்கெட் பாசிட்டிவா பண்ணி எஃப்ஐஎஸ் செல் பண்ணிட்டே இருக்காங்க. அத டிஐஎஸ் போயிட்டு டாலி பண்ணிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுது, டிஐஎஸ் பர்ச்சேசிங் பவர் இருக்கு. அதனாலதான் சில ஃபண்ட் ஹவுசஸ் என்ன சொல்றாங்க, சில புரோக்கரேஜ் ஹவுசஸ் சொல்றாங்க, என்னதான் எஃப்ஐ சுத்தாலும் வாங்குற அளவுக்கு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ல சப்போர்ட் இருக்கு, பணம் நிறைய இருக்கு. நானும் ஆம்பி டேட்டா எடுத்து பார்த்தேன் மக்களே. ஆம்பி டேட்டா பாத்தீங்கன்னா வருடங்கள் மாதங்கள் அப்படின்னு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு போடும். தொடர்ந்து ஒரு மாதமும் ஏறிட்டே தான் இருக்கு எஸ்ஐபி இன்ஃப்ளோ. இப்போ ஜூலையோட எஸ்ஐபி இன்ஃப்ளோ கூட பார்த்தேன் சார், 28,000 கோடிக்கு மேல அதிகமா வந்திருக்கு, விச் இஸ் ஹையர் தென் தி ப்ரீவியஸ் மந்த்.
ஸோ ஒரு சைடு சின்ன சின்ன இன்வெஸ்டரும் வராங்க, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் பெரிய பெரிய இன்வெஸ்டரும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கறாங்க. ஸோ முதல்ல ஒரு 10% 20% வெளியில இருந்திருப்பாங்க. மார்க்கெட் அதை மேஜரா கரெக்ட் ஆகணும். இப்போ மார்க்கெட் மேஜரா கரெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகலன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ரெண்டு சைட்ல இருந்தே ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. சேனல்ஸ் ஆர் ஓப்பன். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்க்கு வந்து யூஎஸ்ல ஒரு டீம் வந்து இங்க டிஃபென்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு போறாங்க. ஸோ ஒரு சேனல் க்ளோஸ் ஆன கூட இன்னொரு சேனல் ஓப்பனா இருக்கு, அதுல வந்து பேசிட்டே இருக்காங்க. எதனால ஒரு பிரேக் த்ரூ வரும். அதனால இன்வெஸ்டர் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு பயந்து விற்கணுமோ வேணுமா. நீங்க பாத்தீங்கன்னா 2002ல யுக்ரைன் ரஷ்யா வாரம் வந்தப்ப நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆமா ஆமா. வார பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, அது பாட்டுக்கு நடக்கும், இது பாட்டுக்கு நடக்கும், அது பாட்டுக்கு ஓடிட்டு காசால சீஸ்ஃபயர் வந்தப்போ கூட சார் ஒரு வீடியோ போட்டாரு, கவலைப்படாதீங்க திரும்ப ஏறணும், அடுத்த 1 மாசத்துல ஏறிடுச்சு. சோ இந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால மார்க்கெட்டோட டைமென்ஷன்ஸ் வந்து ஃபியூச்சரை பிளான் பண்ணி இருக்கோம். ஆல்ரெடி டாரிஃப்ன்றது டிஸ்கவுண்டட் ரேட். இப்போ நீங்க 85,000 90,000 கோடி நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க, அதுல 55% ப்ராப்ளம் ஆகுது. அப்போ 12,500 கோடி ப்ராப்ளம் ஆகுது. இப்போ நீ அப்பப்போ நியூஸ் போட்டுனே இருப்பாங்க, அங்க லே ஆஃப் கொடுத்தான், இங்க லே ஆஃப் கொடுத்தான் அப்படின்ட்டு. 3 ஷிஃப்ட் ஓட்டினவன் 2 ஷிஃப்ட் நடத்துறான். அவன் 2 ஷிஃப்ட் நடத்துறவன் தான் இந்த டாரிஃப் முடியறதுக்குள்ள நம்ம எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிடணும் 3 ஷிஃப்ட் போட்டு ஓட்டிட்டான். அப்ப 2 மாசம் ஆர்டர் முன்னாடி இருக்கிறதே முடிச்சுட்டானுங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வர வேண்டிய ஆர்டர் இப்போ கிறிஸ்துமஸ் ஆர்டர் தான் நம்ம வர வேண்டியது. கிறிஸ்துமஸ்க்கே பாதி இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆகஸ்ட்லாம் இங்க டிரான்சிட்லாம் செப்டம்பர்ல போயிடும், அக்டோபர் நவம்பர்ல வாங்குறவங்க எல்லாம் வாங்கிடுவாங்க. சோ இப்போ அதுக்கு லாஸ்ட் லெக் ஆஃப் கிறிஸ்துமஸ்க்கு வேணும்ன்ற வாங்குறவங்க மேபி 1 or 2 months கழிச்சு கூட திருப்பி இந்தியா ஹை ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி இருக்கு நம்மள்ட்ட டெக்ஸ்டைல்ல. முன்கூட்டியே எக்ஸ்போர்ட் பண்ண அந்த கூட்ஸுக்குலாம் பிரைசிங்ன்றது ஓல்டு பிரைசிங் வருமா, நியூ பிரைசிங்? 27ஆம் தேதிக்குள்ள நீங்க உள்ள போயிட்டது எல்லாமே அதே பிரைஸ் தானே. எந்த தேதி வரைக்கும்? ஆகஸ்ட் 27 தானே. ஆகஸ்ட் 27 தானே கட் ஆஃப் டேட். நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஷிப்மெண்ட் இன்வாய்ஸ் ரெடி பண்றது தான் அந்த பிரச்சனை வரும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது பிரச்சனை வராது. அப்ப நம்ம மீடியால வர நியூஸ் அங்க சூரத்ல மூடிட்டாங்க, இங்க மூடிட்டாங்க, 3 ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, இதெல்லாம் ஒரு வியாபாரம் பண்றவனுக்கு சிம்பிளா ஒரு விஷயம் தெரியாது தானே. இப்ப பை பண்றவனுக்கு தெரியும்ல, இன்னைக்கு வாங்கினா ரேட்டு கம்மி, நாளைக்கு வாங்கினா ரேட்டு ஜாஸ்தி, அவனும் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம்ல. ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ இதோட இம்பாக்ட் 1 மாசம் 2 மாசத்துக்கு சின்ன சின்ன செக்மெண்ட்லயும் கொஞ்சம் ப்ரெஷர் கம்மி. சோ 2 மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு நியூட்ரலைசேஷன் வரலாம். கவர்மெண்ட் ஒரு இன்சென்டிவ் மாதிரி, கோவிட் மாதிரி ஏதாவது ஒரு இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர் ரிலைஸ் பண்ணலாம். இப்ப யாராவது பே பண்ண வேண்டியலாம் 1 மாசம் 2 மாசம் டிஃபர் பண்ணி பே பண்ணுங்க. கவர்மெண்ட் சப்சிடி ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஜிஎஸ்டில ஏதாவது ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கலாம். மாதிரி கவர்மெண்ட் ஆல்சோ வில் பிளே சம் டிஃபரெண்ட் ரோல்ஸ் இல்ல. இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கோம். சும்மா நான் ஒரு சின்ன இன்வெஸ்டர் நான் போய் செக்டார் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா, தீமேட்டிக் ஃபண்ட் உள்ள போறதா, இந்த மாதிரி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாம ஸ்டே இன்வெஸ்டட் இன் டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸ். மார்க்கெட் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம்? எப்பயுமே நம்ம சொல்றோம், இந்த மாதிரி நேரத்துல மார்க்கெட் கிளாரிட்டி இல்லாத நேரத்துல என்ன பண்ணோம், சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் பண்ணிட்டு போயினே இருக்கணும். சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் பண்ணா நம்ம ஸ்டாகர் பண்ணிடுறோம். அது நீங்க மார்க்கெட் 2 மாசத்துல ரிகவர் ஆயிடும், ராம்ஜி அகர்வால் சொல்லிக்கிறார் 2 மாசத்துல ஏதாவது வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 40 நாள் எஸ்டிபி பண்ணுங்க. உங்களுக்கே பிலீஃப் இல்ல 60 நாள் பண்ணுங்க. எஸ்டிபினா இந்த ட்ரேடிங் டேஸ்ல மட்டும் அது நடக்கும். ஆமா, மார்க்கெட் ஒர்க்கிங் டேஸ்ல மட்டும் நடக்கும். இல்ல நீங்களே பிலீவ் பண்ணுங்க, எப்பயுமே தீபாவளி போது மார்க்கெட் ஏறுதுன்னு நினைக்கிறீங்க, 20 நாள்ல எஸ்டிபி பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணும்போது மார்க்கெட் எடுத்து ஓட முடியாது. இந்தியா இஸ் a very long term game. முதலீட்டாளர் இங்க வரவன் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க 5 வருஷம் 10 வருஷம் இலக்குகள். இந்த 1 மாசம் 2 மாசத்துல நம்மளோட இலக்குகள் மாறாது இல்ல. நம்ம இலக்குகள் மாறாது. யோசிச்சேன் சார், சில இன்சுலேட்டட் செக்டார்ஸ் சிலது பார்க்க முடியுதுனால, சே ஃபார் எக்ஸாம்பிள் பார்மாசிட்டிகல்ஸ், நான் என்னுடைய கான்ட்ரிபியூஷன்ல ஒரு மெஜாரிட்டி சங்க் பார்மாசிட்டிக்கல்ல போட்டு மத்த இதை ரெகுலரா கண்டினியூ பண்றேன். பட் அடிஷனலா வரக்கூடிய சர்ப்ளஸ் நான் வந்து ஒரு ஃபார்மா ஸ்டாக்ஸ்ல போடுறேன், இல்ல ஃபார்மா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுறேன். அந்த மாதிரி என்னால அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் திடீர்னு ஆல்ரெடி ஃபார்மால ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. ஃபார்மால ஆல்ரெடி பிரைஸ் ஏர்னிங்ஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஓகே, பிரைஸ் ஏர்னிங் ஆல்ரெடி ரேலி ஆயிருக்கான் அவன். திடீர்னு நாளைக்கு ஏதாவது ட்ரம்ப் ரொம்ப கோவத்துல இன்னொரு வாட்டி சொல்றாரு, ஃபார்மா மேல கூட நான் ஏதாவது போடுறேன்னு சொல்றாரு, டபால்னு கீழே விழுந்து டபால் இறங்கும். இந்த நேரங்கள் எல்லாம் நீ செக்டார் ஃபண்ட்லயே போக கூடாது. இதெல்லாம் வந்து டைவர்சிஃபைட் பண்ணி ஃபண்ட் மேனேஜருக்கு ஃப்ரீனஸ் கொடுத்தணும். ஃபண்ட் மேனேஜர் வில் டிசைட் அன்னைக்கு சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி யூ கேன் சேஞ்ச். சின்ன சின்ன முதலீட்டாளர்கள் என்ன பண்ணும், இந்த மாதிரி நாய்ஸஸ் வரும்போது you should ignore noise. If your financial goals is 5 years in this, you should start investing. Assume market correct ஆகும்னா STP பண்ணிட்டு போங்க. 20 நாளாவது லிக்விட் ஃபண்ட்ல இருந்தா அட்லீஸ்ட் SB அக்கவுண்ட்ல இருந்தா நீங்க 2.5% தான் கிடைக்குது. லிக்விட் ஃபண்ட்ல இருந்தா அட்லீஸ்ட் 5-6% ரிட்டர்ன் கிடைக்கும்ல. சோ அப்போ போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ ஃபர்தரா நம்ம அப்படி இந்த டாரிஃப் பிரச்சனை எல்லாம் இன்னொரு 0.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிருக்கலாம். சரி, அது இப்போ ஆர்பிஐ பயப்படுவாங்க. ஏன்னா இந்த கிளாரிட்டி வரவர்கள் நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னுவாங்க. ருப்பி டிப்ரிசியேஷன் ஆயிருக்கு. இப்போ நீங்க உடனே கேட்கலாம், ருப்பி டிப்ரிசியேஷன் ஆகுது, இப்போ சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா எடுத்துன்னு வந்தா காசு தரணும், ஐடி இண்டஸ்ட்ரியில பணத்தை போடலாமா? இதெல்லாம் ஷார்ட் டேர்ம். நீங்க எல்லாம் இந்த பிளான் பண்ணி போறதுக்குள்ள திருப்பி ருப்பி
86 வந்துட்டா என்ன சரி, பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். இதை ரிலீஸ் பண்றதுக்குள்ளேயே கூட ஏதாவது சேஞ்சஸ் நடந்தாலும் சேஞ்சஸ் வந்துடலாம். ஸோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் பண்றோம். இன்னும் நம்மளுக்கு 2 நாள் இருக்கு, 3 நாள் இருக்கு. ம், ஏன்னா பிஎம் இஸ் டிராவலிங் டுநைட் டு ஜப்பான் ம், அண்ட் இஸ் 31st ஃபர்ஸ்ட் இஸ் இன் சைனா. ம், சம் இன்ஃபர்மேஷன்ஸ் ம், திடீர்னு அந்த மேக்னெட் ரேர் ஹெல்த்னால கிட்டத்தட்ட மார்க்கெட் அந்த ரிலேட்டட் செக்டர்லாம் அடிச்சானுங்க. ம், இப்போ ட்ரெண்ட் மாத்தின உடனே ஒரு ஸ்டாக் ரொம்ப நெகட்டிவா இருந்தது, 40 ரூபா 42 ரூபா இருந்தது. ம், அதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 65 ரூபாய்க்கு வர ஆரம்பிச்சிச்சு. ம், கிட்டத்தட்ட 20-25% ஏறிட்டாங்க. 60 ரூபாய் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. அந்த மாதிரி ம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெண்ட் வரும்போது அந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் வரும். அதனால சின்ன இன்வெஸ்டருக்கு என்னுடைய அட்வைசஸ், நிறைய இஷ்யூ பார்த்துருக்கீங்க நீங்க. இப்போ நம்ம பாலிசின் வார் வரும்போது, இஸ்ரேல் பாலிசின் வார் வரும்போதும் நம்ம சொல்லியிருந்தோம் இதான் அமாஸ் எல்லாம் ஒரு சின்ன இஷ்யூ, அதெல்லாம் நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. இந்தியா இஸ்ரேல் ஒன்றும் பெரிய ட்ரேடு கிடையாது, ம். யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை கிடையாது, நீங்க பாட்டுக்கு பண்ணுங்க. இப்போ ரஷ்யா பிரச்சனையில இந்தியா மானிட்டைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தானே யூஎஸ் கோவப்படுறாங்க. ஆமா, ஆமா, ஆமா. ஸோ இப்படி மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை நடக்கும். when you are to look at business, you want to grow means எல்லா பிசினஸ் மேனும் வேற வேற டைமென்ஷன்ல இருப்பான். நீங்க பங்குச்சந்தை முதலீட்டாளர், நீங்க என்ன நினைக்கணும், ஒரு பிசினஸ் மேனா நினைச்சுக்கணும். ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா நினைச்சீங்கன்னு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க ஒரு பிசினஸ் மேனா நினைச்சுக்கணும். நீங்க வீட்டு பாயில ஒரு டீ கடை வச்சுக்கிறீங்க, ஒரு துணி கடை வச்சிருக்கீங்க, வேற ஏதோ ஒரு சின்ன பிசினஸ் பண்றீங்க, ம், அந்த ஊர்ல குட்டி கலவரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ம். கடை ஒன்ஸ் ஃபார் ஆல் பிசினஸ் க்ளோஸ் பண்றீங்களா, இல்ல கடையை ஒண்டி 3 நாள் மூடி வச்சுப்பீங்களா? மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தாதீங்கன்னு சார் சொல்றாரு. அவ்வளவுதான். கொளுத்தாதீங்க. அதனால நீங்க முதலீட்டு பண்றவங்க நீங்க பாட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்க. சோ நீங்க ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்ல. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த டாரிஃப் ஒரு பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. ஸோ டாரிஃபை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ரைட் ஹேண்ட்ல உள்ள கொண்டு வாங்க. அதுதான் இந்த வீடியோவுடைய ஒரு சின்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஸ்டே டியூன் டு பிளான் வித் பார்த்தா சேனல். இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான சில வீடியோஸ் நீங்க விரைவில் எதிர்பார்க்கலாம். ஃபண்ட் ரிவ்யூஸையும் நீங்க விரைவில் எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல குவாலிட்டி ஃபண்ட்ஸை பத்தி போட்டிருக்கீங்க, ரொம்ப பாப்புலரான ஃபண்ட்ஸ் பத்தி போட்டிருக்கீங்க. அது ஒன்று ஒன்றா எடுத்து இனி வரக்கூடிய நாட்கள்ல நாங்கள் வீடியோஸா போடுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஸ்டேயிங் வித் அஸ். இந்த வீடியோவை பார்க்குற நீங்க உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி பிளான் வித் பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. தேங்க்ஸ் மோகன். இந்த ஒரு ஐடியா கேட்டதுக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு நிறைய பேருக்கு டவுட் இருந்தது இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஐடியாஸ் இருந்தால் ஐடியாஸ் போடுங்க. டெஃபினட்டாக நம்ம சப்சிக்வெண்ட் வீடியோஸ் அது யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் சுரேஷ் பார்சாதி, சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர், பார்ட்னர் myassetconsolidation.com, சைனிங் ஆஃப். மீண்டும் ஒரு சுயான வீடியோவில் மீண்டும் ஒருவே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.